நந்தி பகவானின் அனுமதியோடு சிவபெருமானை வணங்கி திருமூலரின் திருமந்திரத்தை காணவுள்ளோம். பாடல் 2892. குலைக்கின்ற நங்கையாம் கொங்கு கிழக்கின் நிலைக்கின்ற வெள்ளொளி மூன்று உணராதான் உழைக்கின்ற புறமெனின் ஓடும் இருக்கும் புழைக்கும் பிறவை போகின்றவாறே. இதன் அர்த்தம் என்னவென்றால், ஒருவன் ஆன்மீக முயற்சி முயன்றால் தனது உடல், அறிவு, மூச்சு என்ற மூன்றும் முக்கியமான சக்திகளை அடக்கி தன்னை சுத்திகரிக்க வேண்டும். இல்லையெனின் அவை வீணாக புறம் போய் அவன் சாதாரண பிறப்புக்குள் ஆட்கொள்வான். ஆக ஆன்ம சக்தியின் மூலமும் தியானத்தின் மூலமும் இவற்றால் மட்டுமே உயர்வு பெற முடியும் என்பதே இந்த செய்யுளின் பொருளாகும். வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.